வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களின் மாண்பினை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். வைகோ வலியுறுத்தல். பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் திடீர் மேகவெடிப்பால் பெய்த கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. தலைமை பண்பு துளியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சிக்கி தவிக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையில் 6 சிறப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நாளும் நம் நகரங்கள் இயங்க நள்ளிரவு, புயல், மழை, வெள்ளம் என என் நேரமும் ஓயாமல் உழைக்கும் தூய்மை பணியாளர்களின் மாண்பினை நமது திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த திட்டங்கள் தூய்மை பணியாளர்களின் உடல்நலம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை கவனத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அதன்படி தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியின் போது ரசாயனங்கள், தூசு மற்றும் கழிவுகளால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர். இவர்களுக்கான மருத்துவ செலவுகளை கருத்தில் கொண்டு தொழில் சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சைக்கு தனித்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இதனையடுத்து பணியின் போது துரதிருஷ்டவசமாக உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு உடனடி நிதி உதவியாக 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியிலிருந்து மாறி சுய தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக 3.5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும், இந்த கடனை முறையாக திருப்பி செலுத்துவோருக்கு 6% வட்டி மானியம் அளிக்கப்படும் எனவும் கூறினார். இந்த திட்டங்கள் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தோடு மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சமூகத்தில் உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். அறிவிப்பு 1. தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது அவர்களுக்கு நுரையீரல் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே இத்தகைய தொழில்சார் நோய்களை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். 2வது அறிவிப்பு, தற்போது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்களுடைய குடும்பங்களுடைய எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த நிதி உதவியுடன் கூடுதலாக இந்த பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு காப்பீடு இலவசமாக வழங்கப்படும். இதனால் பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்திட வழிவகை ஏற்படும். தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாக தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள் தொடர் போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, அவர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை, சுய தொழில் உதவி, 10 லட்சம் ரூபாய் காப்பீடு, தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள், பணியின் போது இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி, இவை அனைத்தும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆறுதல் தரும் அறிவிப்புகள் என கூறிய வைகோ, இந்த அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். எனவே மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இதனை ஏற்று பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்ட வைகோ, தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்விற்கான திட்டங்களை தொய்வு இன்றி செயல்படுத்தவும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் பொதுமக்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியல் விவரங்களை இலகுவாக தெரிந்து கொள்ளும் வகையில் ஏன் இணையத்தில் வெளியிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பினர். பின்னர் மாவட்ட வாரியாக எத்தனை பேர் நீக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் யார் யார், இறந்தவர்கள், புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் என்ற காரணத்தை குறிப்பிட்டு பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் இணையதளத்திலேயே தெரிந்து கொள்ளும் வகையில் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். அது குறித்த பொது விளம்பரங்களை பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்போது தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வாக்காளர் அடையாள எண் அடிப்படையில் மட்டுமே பெயர்களை தேடி தெரிந்து கொள்ளும் வகையில் வெளியிட முடியும் என தெரிவித்தார். இதற்கு மனுதாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் மேக வெடிப்பால் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக்சேல் மாதா துர்கை கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் வியாழனன்று பிற்பகல் 12 மணியளவில் அந்த பகுதியில் கனமழை பெய்ய தொடங்கியது. பின்னர் சில நிமிடங்களேயே மேக வெடிப்பு நிகழ்ந்தது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மழை அருவி போல கொட்டியது. இதனால் அங்கு சிறிது நேரத்திலேயே வெள்ளம் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் அதிகரிக்க தொடங்கியதால் பலர் வெள்ளத்தில் சிக்கினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த காற்றாற்று வெள்ளத்தால் சிக்கி இறந்த 17 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 45 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சோஸ்டி பகுதியில் வெள்ளப்பெருக்கில் ஏராளமானோர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது. தலைமை பண்பு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் என்றும் தொண்டர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் விளங்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மாறாக செயல்படுபவர் என கூறிய ஓ பன்னீர்செல்வம் ஆணவம், கடுங்கோபம், இழிவான நடத்தை போன்ற குணாதிசயங்களோடு தலைமை பண்பிற்கான அறிகுறி துளியும் இல்லாத எடப்பாடி கே பழனிசாமி இடத்தில் அதிமுக தற்போது சிக்கிக் கொண்டு கிடப்பதால் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக விமர்சித்து உள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுக்கோட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 9 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள், தென்காசி மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு விளையாட்டு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு வளாகம், சென்னை, திருச்சி, மதுரை, கடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 6 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 5 பாரா விளையாட்டு மைதானங்கள், கோவில்பட்டியில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி விளையாட்டு மாணவர்களுக்கான முதன்மை நிலை மையம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை சார்பில் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து பிரித்து நாமக்கல் மாவட்டத்தை செயல் எல்லையாக கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து அரசு ஊழியர்கள் சம்பள கணக்கு பராமரிக்கும் வங்கிகளின் மூலம் விபத்து மற்றும் இயற்கை மரணமடைந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு தொகை, திருமண உதவி தொகை மற்றும் உயர்கல்வி தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஹிகோகி பவர் டூல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செங்கல்பட்டு மாவட்டம் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் அமைந்துள்ள தொழில் பூங்காவில் 700 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்கருவிகள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது
பூம்புகாரில் நடைபெற்ற வன்னியர் சங்க மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இதனை கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறினார். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவாக நடைபெறவுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னை திருமங்கலம் அண்ணா நகரில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 49 மீனவர்களை உடனடியாக இலங்கை அரசு விடுவிக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் முக்கிய பயன்பாட்டில் இருக்கிற புறவழி சாலைகளை பொதுமக்களாகிய வாகன ஓட்டிகள் இனி பயன்படுத்த முடியுமா தெரியவில்லை. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் அதே பாதையை பின்பற்றி தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலை ஆணையமும் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். அது நடைமுறைக்கு வந்தால் பொதுமக்களை அது பெரிதும் பாதிக்கும். வண்டலூர், மேஞ்சூர், வெளிவட்ட சாலைகள் தொடங்கி திருவள்ளூர், நாமக்கல், இடைப்பாடி, கோவை கிழக்கு மற்றும் மேற்கு, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர், அருப்புக்கோட்டை, பெரியகுளம். RSS பின்னணியுடன் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக மாணிக்கம் தாக்கூர் MP குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை பெருங்குடி பகுதியில் 13,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நியாய விலை கடைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கலந்து கொண்டு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2024 தேர்தலில் வாக்கு திரட்டு நடைபெற்றதை ராகுல் காந்தி நிரூபித்துள்ளார் என சுட்டிக்காட்டிய அவர், RSS பின்னணியுடன் தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். மேலும் பாஜக தலைமைக்கு சப்பை கட்டுவதாக நினைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களின் உரிமையை தேர்தல் ஆணையம் பறிப்பதாக குற்றம் சாட்டினார். 239 இடங்கள்லையும் இப்ப அதுலயும் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தொகுதியில இப்ப வெளியிட்டார். பெங்களூர் மத்திய தொகுதியில நீங்க எல்லாரும் பாத்தீங்க, போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியிட்டார். ஒரு வாரம் ஆச்சு. அந்த தொகுதியில 1 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு திருட்டு ஓட்டு அப்படிங்கிறதுனாலையும் அதனால 30,000 ஓட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி 48 தொகுதிகள் இருக்கு. திருட்டுத்தனம் பண்ணி பாஜக அரசு, இந்த மத்தியில் அமைந்திருக்கின்ற அரசு 240 தொகுதிகள் பெற்றது என்பது 48 தொகுதிகளில் திருட்டுத்தனம் பண்ணி தருகிறது. அதனால இந்த அரசு என்பது ஒரு திருட்டுத்தனமான அரசு. இந்த அரசு இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மேட்டு மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மயில் அழகு, வேல் அழகு உள்ளிட்ட பல்வேறு அழகுகளை குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தனிகாசலம் என்பவர் அதே பகுதியில் வசித்து வந்த 16 வயது சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் தனிகாசலத்தை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி வே. ஆறுசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயம்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய துணைத் தலைவர் கனிமொழி பத்மநாபன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
வேலூரில் தமிழக அரசின் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் மூலம் ஆப்பிரிக்கா, மியான்மர் உள்ளிட்ட 13 நாடுகளைச் சேர்ந்த அயலக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வேலூர் கோட்டை மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். பின்னர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நினைவு பரிசுகளை வழங்கி கலந்துரையாடினார். இதில் கலந்து கொண்ட அயலக தமிழர்களின் குழந்தைகள் தமிழ்நாட்டிற்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சமத்துவபுரம் பகுதியில் கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திம்மம்பேட்டை ஊராட்சியில் வீட்டு வசதி, மயான வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து தர கோரி அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் அருகே உள்ள கடைகளில் மாணவர்களுக்கு புகை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது மாணவர்கள் புகைப்பிடிக்கும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களை சோதனையிட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அதிநவீன வெடிகுண்டு கண்டுபிடிப்பு சாதனம் மற்றும் மோப்ப நாய்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் ஞாயிறு முதல் விமான நிலையத்திற்குள் செல்ல பார்வையாளர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சுமதி திரையரங்கில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் காலை 9 மணி சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. முன்பாக ஒருங்கிணைந்த ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் ரவி தலைமையில் 30 கிலோ கேக் வெட்டி ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கூலி திரைப்படத்தை முன்னிட்டு ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முதல் காட்சிக்கான டிக்கெட்டுடன் உரிமையாளர் விடுமுறை அளித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை வரும் எடப்பாடிக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என கூறி மதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில் மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா நடைபெறுவதை ஒட்டி திருவண்ணாமலை மதிமுக சார்பில் மாநாடு குறித்த விரிவான வண்ண விளம்பரங்களை எழுதியுள்ளனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பிற்காக மதிமுக விளம்பரத்தை அளித்து அதன் மீது அதிமுகவினர் விளம்பரங்களை எழுதியுள்ளனர். இதனை அறிந்த மதிமுகவினர் தங்கள் கட்சி விளம்பரத்தை அளித்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் விளம்பரத்தை எழுதிய ஓவியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நகர காவல் நிலையத்தில் மதிமுக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் புகார் அளித்தனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அதிமுகவை சார்ந்த அந்த கட்சியினர் அவருடைய பொதுச்செயலாளர் வருகையை முன்னிட்டு அந்த இடத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் பெயரையும் எங்களுடைய முதன்மை செயலருடைய பெயரையும் அழித்துவிட்டு அவருடைய அந்த விளம்பரத்தை வருகிறவர்கள் எங்களுடைய விளம்பரத்தை அவர்கள் எங்கள் சோர விளம்பரத்தை அழித்துவிட்டு அவர்கள் அதில் அவருடைய இயக்கத்தினுடைய சோர விளம்பரத்தை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் எழுதியிருக்கிற சோர விளம்பரத்தை அழித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஆண்கள் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நசூருதீன் கலந்து கொண்டு கிரேட்மேன் அம்பாஸ்டர் 2025 என்ற பட்டத்தை வென்றார். இந்த மாநில அளவிலான போட்டி தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்பட்டது. சர்வதேச அளவிலான இந்த போட்டிக்கான ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் நசூருதீனை தேர்வு செய்து அனுப்பியது. இந்த வெற்றி கிரேட்மேன் யூனிவர்ஸ் வரலாற்றில் இந்தியாவிற்கு கிடைத்த முதல் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஸ்ரீ கங்கையம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆம்பூர் அடுத்த வெங்கடசமுத்திரம் ஊராட்சியில் ஸ்ரீ கங்கையம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பட்டாடை உடுத்தி மஞ்சள் காப்பு, சந்தனம் ஆகியவை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுமார் 50 அடி உயரம் உள்ள தேரில் அம்மனை வைத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக இழுத்து சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு உப்பு, மிளகு அரைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 8ஆம் தேதி ஒரு சவரன் 75,000 தாண்டி விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து தங்கம் விலை சற்று குறைய தொடங்கியது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனையாகிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 9,290 ரூபாய்க்கும் சவரன் 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ட்ரம்ப் மற்றும் புதின் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் வரி மேலும் உயரும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே தற்போது நிலவும் வர்த்தக போர் காரணமாக பல்வேறு நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவுக்கு செல்லும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கிறது. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் சில அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்துள்ளது. இதனிடையே வெள்ளியன்று நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அது உலக வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவின் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி 50% மேலும் உயரக்கூடும் என அமெரிக்கா நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை பணியாளர்களின் மாண்பினை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். வைகோ வலியுறுத்தல். பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரில் திடீர் மேகவெடிப்பால் பெய்த கனமழை. வெள்ளத்தில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. தலைமை பண்பு துளியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக சிக்கி தவிக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.